அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2A பொது அறிவிலிருந்து இப்பொழுது ஒரு 5 வினாக்களுக்கு விடையளிக்கப் போகிறேன். நீங்களும் ஆப்ஷனில் எந்த ஆன்சர் வரும் என்று நீங்கள் உங்கள் ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் திறமையும் சோதித்து கொள்ளுங்கள். ஒரு 5 செகண்டுக்கு அப்புறம் நான் ஆப்ஷனிலிருந்து ஆன்சரை மட்டும் கூறுவேன். நான் இப்பொழுது கொஸ்டினை வாசிக்கிறேன். கொஸ்டின் ஆன்சர் மட்டும்தான் நான் சொல்லப் போகிறேன். நீங்களும் உங்கள் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரியான விடையை நான் கூறுவேன். இப்பொழுது 346வது வினா. அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளவோல இல்லாகி தோன்றா கெடும். ஒருவனின் பொருளியல் நிலையில் எத்தகைய உயர் பண்பினை இத்திருக்குறள் கூறுகிறது? ஏபிசிடி 3 கொடுத்துருக்கு. எந்த ஆப்ஷனை நீங்கள் உங்களுக்கு சரியான விடை என்று தோன்றுகிறது என்று பாருங்கள். ஓகே, ஆப்ஷன் ஏ அகலக்கால் வைக்காதே, இதுதான் சரியான விடை. அடுத்து 347. சமீபத்தில் தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்டு கல்வி தொலைக்காட்சி எந்த நேரத்தில் நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புகிறது? ஏபிசிடி எந்த ஆன்சர் உங்களுக்கு தோன்றுகிறது என்று பாருங்கள். ஓகே, ஆப்ஷன் சி நாள்தோறும் 6 AM முதல் 9:30 PM வரை, இதுதான் சரியான விடை. அடுத்து 348வது கொஸ்டின். சத்தியமூர்த்தியை பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடு. 1, 2, 3. 1930ஆம் ஆண்டு அகில இந்திய காங்கிரஸ் தமிழ்நாட்டு பிரிவின் தலைவராக அவர் பணியாற்றினார். 2, 1939ஆம் ஆண்டு சென்னை மேயராக பணியாற்றினார். 3, இவர் சுதேசி இயக்கத்திலும் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திலும் பங்கேற்றார். இந்த 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 1930ஆம் ஆண்டு அகில இந்திய காங்கிரஸ் தமிழ்நாட்டு பிரிவின் தலைவராக இருந்திருக்காரு. 1939ஆம் ஆண்டு சென்னை மேயராக இருந்திருக்கிறாரு. இவர் சுதேசி இயக்கத்திலும் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திலும் பங்கேற்றார். ஏபிசிடி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. எது சரியான விடை என்று வரும் பாருங்கள். ஓகே, இதில் 3 பாயிண்ட்டுமே சரி. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 349வது கொஸ்டின். தேவதாசிகளின் அவலநிலையை அம்பலப்படுத்திய தாசிகளின் மோசவலை அல்லது மதிப்பெற்ற மைனர் என்ற நாவலை எழுதியவர்? ஏபிசிடி 3 கொடுத்துருக்குது. எந்த ஆன்சர் என்று பாருங்கள். ஓகே, சரியான ஆன்சர் பி, மூவலூர் ராமாமிர்தம் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 350வது வினா. தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இயற்றப்பட்ட போது தமிழக முதல்வராக இருந்தவர் யார்? ஏபிசிடி ஆப்ஷனில் எது உங்களுக்கு தெரிகிறது என்று பாருங்கள். தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இயற்றப்பட்ட, பஞ்சாயத்து ராஜ் முக்கியமான கொஸ்டின் இது, இயற்றப்பட்ட போது தமிழக முதல்வராக இருந்தவர் யார்? ஓகே, ஆப்ஷன் ஏ ஜெயலலிதா.
இதுதான் சரியான விடை. அடுத்து 354 வினா. கீழ்கண்ட கூற்றுகள் யாரை குறிக்கின்றன? 1. வருணாசிரத்தை ஒழிக்க போராடியவர். 2. பிராமண எதிர்ப்பு இயக்கத்தில் அவர் பங்கேற்றார். 3. 1921ஆம் ஆண்டில் கல்வி வளர்ச்சிக்காக அவர் 2 பள்ளிகளை தொடங்கினார். ஆப்ஷன் ஏபிசிடி கொடுத்துருக்கு. எது கரெக்ட் ஆன்சர் வரும்னு பாருங்கள். யூகித்து ஆன்சரை கண்டுபிடிங்கள். ஓகே, ஆப்ஷன் பி எல்சி குருசுவாமி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 352வது வினா. 1907 சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் தமிழ்நாட்டிலிருந்து கலந்து கொண்டவர் யார்? ஏபிசிடி 4 ஆப்ஷன் இருக்குது. எந்த விடை வரும்னு யூகிங்கள். ஓகே, ஆப்ஷன் ஏ பாரதியார் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 353வது வினா. பின்வரும் திட்டங்களில் எது ஊக்கத்தொகை மூலம் விவசாயிகளிடையே கரிம வேளாண்மையினை மேம்படுத்துகிறது? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏ கிராமின் பண்டரசன் யோஜனா, பி பாரம்பரிய வேளாண்மை வளர்ச்சி திட்டம், சி பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம், டி பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா. ஓகே, கரெக்ட் ஆன்சர் பி பாரம்பரிய வேளாண்மை வளர்ச்சி திட்டம். அடுத்து 354வது வினா. எந்த ஆண்டு தமிழ்நாடு குடிசை மாற்று அனுமதி வாரியம் நிறுவப்பட்டது? ஏபிசிடி 4 ஆப்ஷன் இருக்குது. எது கரெக்டான ஆன்சர் வரும் யூகிங்கள். ஓகே, ஆப்ஷன் ஏ செப்டம்பர் 1970. அடுத்து 355வது கொஸ்டின். தமிழ்நாடு சுகாதார திட்டம் குறித்து சரியான கூற்றை தேர்ந்தெடு. 1. தமிழ்நாட்டில் மட்டும்தான் 65% அரசு மருத்துவ நிலையங்களில் பிரசவம் நடைபெறுகிறது. 2. NCBI வெளியிட்டுள்ள நோயாளிகளின் மனநிறைவு அளவீட்டில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது. 3. 2023 ஆண்டுக்குள் குழந்தை இறப்பு விகிதத்தை IMR 10க்கும் குறைப்பதாக தமிழக அரசு உறுதி பூண்டுள்ளது. ஏ 1 மற்றும் பி 1 மற்றும் 2, சி 2 மற்றும் 4, டி மேற்கண்ட அனைத்தும். ஓகே, ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் சரி. இதுதான் சரியான விடையும் கூட. அடுத்து 356வது. 2ஆம் நிலை மருத்துவ சேவை மற்றும் உரிய அலுவலர் என்ற முறையில் ஒழுங்குமுறை விதிகளை செயல்படுத்தும் பொறுப்பு கொண்ட இயக்குநரகம். ஏ மருத்துவக் கல்வி இயக்குநரகம், பி பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து இயக்குநரகம், சி மருத்துவம் ஊரக நலப்பணிகள் இயக்குநரகம், டி குடும்ப நல இயக்குநரகம். எது சரியான விடை என்று பாருங்கள். ஓகே, ஆப்ஷன் சி மருத்துவம் ஊரக நலப்பணிகள் இயக்குநரகம். இதுதான் சரியான விடை. ஆக இப்பொழுது 11 வினாக்களுக்கு உங்களுக்கு பொது அறிவிலிருந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A வினாக்கள் ஆன்சர் அனுப்பியுள்ளேன். பாருங்கள், பார்த்து மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். வருகின்ற தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.